கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 91வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 91:6 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து செல்லும். எந்தன் கான்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கான்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உபாரா ரிவரா அபாரா உபரா ரிவாரா ரிவரா ரிகானா ரிகரா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 91வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்கிறோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்திலே பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். பயப்படாதிருப்பாய். இதாக டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லா. எப்போ பயப்படாது பாய் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா 91வது அதிகாரம் முதல் வசனத்தில் யார் யாரெல்லாம் அந்த உன்னதமானோட மறையில இருக்கிறானோ, சர்வ வல்லோட நிலையில தங்கி இருக்கிறவன் தான் இந்த ஆசீர்வாதம். எல்லாருக்கும் கிடையாது. சரி, இந்த கொள்ளை நோயை குறித்து முதல்ல ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 121 121வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். நம்ம பார்க்கறது ஒரு ஆழமான காரியம், ஆத்மா. நீங்க சரீரத்தை பார்க்கறீங்க. சரீரம் எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் ஆத்மா இருக்கும், எல்லாருக்கும் ஆவி இருக்கும். ஆனா அந்த ஆத்மாவை குறித்து பாரம், என் ஆத்மா நான் மரித்த உடனே பரலோகம் போய் சேர்ந்தேன்னா நான் கர்த்தருடைய நிழலில் இருக்கணும். 5வது வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறார். அவர் எப்ப காப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க நிழலில் இருந்தா தான் காப்பார். நிழல் இல்லைன்னா காக்க முடியாது. கர்த்தர் உன் வலது வரத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். வெயிலாகிலும் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேர்க்கப்படும். இதே வார்த்தை. அந்த பகல் இரவுங்கிற ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகல்லையும் ஆபத்து வரும், இரவுலையும் ஆத்மாக்கு ஆத்மா வரும். ஆனா அதெல்லாத்தையும் விலக்கி ஆண்டவர் காக்கிறார். காரணம் வலது பக்கத்தில் உள்ள நிழல். இப்ப இந்த கொள்ளை நோய் குறித்து ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது. ஈற்று வந்தாச்சு. ஈத்துல வாதைகளை பார்த்தாங்க. அந்த ஈத்தலுக்கு மேல வந்த வாதி இப்ப செங்கடலை கலந்தாச்சு.
இப்போ இவங்க போகணும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகணும். அவங்களுக்கு அந்த கொள்ளை நோய்களை கண்களில் பார்த்துருக்காங்க. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. கவனமாய் கேட்கணும்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள விரும்புகிறோம். ராஜேஷ் எனக்கு ஒரு கேமரா கொடுத்தாரு, கொடைக்கானலுக்கு அதை கொண்டாந்து பல இடத்துல பல போட்டோஸ் எடுத்தாச்சு. நமக்கு நான் எடுக்க மாட்டேன், சத்யன் கொடுத்துருவேன், சத்யன் இருப்பார். அதுக்கு கவனமா கேட்கறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ரிசல்ட் நல்லா வேணும்னா இப்படிதான் இருக்கும். கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவங்களை செய்து அவர் பார்வைக்கு. இப்ப 2 வகையான வாழ்க்கை மக்கள் வாழ்றாங்க. மனுஷரை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, கடவுளை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. மனுஷனை திருப்திப்படுத்துக்கு அவனுக்கு இவர் மட்டும் என் மேல ஒரு தயவு இருந்துச்சுன்னா மேல வந்துருவேன்னு சொல்லி. ஆனா நம்ம பார்க்கறது, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியாயங்கள் யாவளையும் கை கொண்டார். சத்தத்தை கவனமா கேட்கணும், செம்மையானதை செய்யணும், ஆக்ஷன், செவி கொடுத்து கை கொண்டால். இவ்வளவு நீ செய்தால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் உன்னிடத்துல வரப்பண்ண. அப்ப எகிப்திற்கு ஆண்டவர் வாதைகளை அனுப்பினார், வியாதிகளை அனுப்பினார், கொள்ளை நோய் அனுப்பினார். ஆனா அது உனக்கு வராது சொல்லிட்டு, நானே உன் பரிகாரியான கர்த்தர். நான் கிடையாது, நானே பரிகாரி. என்ன அர்த்தம்? என்னென்னலாம் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு அவர் ஆன்சர் வச்சிருக்கிறார். சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். ஆமோஸ் எடுத்துக்கோங்க, 1066 1066 ஆமோஸ் 4வது அதிகாரம் 10வது வசனம். இங்க ஆப்போசிட்டான காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஆப்போசிட்டான காரியத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆமோஸ் 4:10 எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள்ளே அனுப்பினேன். அவங்க அந்த கண்டிஷன் எதுவுமே ஃபாலோ பண்ணல, அதனால வரல. சாம் காந்தி அப்படின்னு அவர் தந்தார். அவர் தான் எனக்கு இந்த கம்ப்யூட்டர் குறித்து சில பேசிக் காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். அந்த பேக்ரவுண்டை மாத்துறது, பல காரியங்கள் சொல்லிக் கொடுத்தாரு. அவர் அப்பதான் நான் அதை கத்துக்கிட்டு இருக்கேன். நான் போடுவேன், ஆனா அது வராது. அவர் எங்கேயாவது போயிட்டு இருப்பார், நான் செல்போன்ல கூப்பிட்டேன், பிரதர் வரல, எந்த ஸ்டேஜில் வந்திருக்கேன்னு சொல்றாரு. நீங்க அங்க பாருங்க, அந்த ரைட் சைடு ஓகே அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஓகே நீங்க அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஓகே அமைப்பே எல்லாம் முடிச்சுடுவேன். அவருக்கு நான் எங்க தப்பு விடுறேன் அப்படின்னு சொல்லி. அதுபோல இவங்க ஆண்டவர் சொன்ன கண்டிஷன், யாத்ராகமும் 15வது அதிகாரம் 26ல உள்ளத அவங்க ஃபாலோ பண்ணாததுனால என்னெல்லாம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்திலே உண்டாதற்கு ஒத்த கொள்ளை நோய், அது இது சிமிலர் ஆகும். உங்களுக்கு அனுப்பினேன், உங்கள் வாலிபரை பட்டயத்தினாலே கொன்றேன், உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன், உங்கள் பாளையங்களிலே நாற்றத்தை உங்கள் நாசிலே ஏற பண்ணினேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருக்கு என்ன ஒரு ஆசைனா, என் பிள்ளைகள் எங்கிட்ட வரணும், விற்கிறதுட்டு போயிட்டாங்க, அதுக்கு நான் இதெல்லாம் செஞ்சாவாது அவங்க வருவாங்களா? சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஜெபத்தை காட்ட போகிறேன். ஜெபம் 2 ராஜாக்கள் எடுத்துப்பாங்க, 19வது அதிகாரம் 14. 2 ராஜாக்கள் 19:14. எசேக்கியா ராஜா ஸ்தானாதிபதி கையிலிருந்து வாங்கி நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக விரித்து, இப்போ ஒரு த்ரெட் வருது. த்ரெட் வந்து அந்த ஒரு கெட்ட பேட் வார்த்தைகளனால சொல்லி, நீங்க நம்பாதீங்க, எசேக்கியா ராஜா உங்களை நம்ப பண்ணுவான், அந்த நம்ப பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துருச்சு. இப்ப எசேக்கியேல் ராஜா அந்த ஜெபத்தில் எடுத்து வாசிக்கிறார். 28வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக 26 ஆதலாலே அவருடைய குடிகளை கலங்கி வெட்கப்பட்டு வெளியிலே பூண்டு பச்சிலைக்கும் வீடுகள் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கிய முள்ளுக்கு சபமாக்கினார்கள்.
உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வாரத்தையும் நீ எனக்கு விரோதமாக கொந்தளித்தையும் அறிவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பேசுகிறது எனக்கு தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ எனக்கு விரோதமாக பேசும்போது நான் என் துரட்டை உன் மூக்கிலே என் கடிவாளத்தை உன் வாயிலையும் போட்டு நீ வந்த வழியில் உன்னை திருப்பி கொண்டு போய் என்று அவனுக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுப்பார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்திலே தப்பி பயிராது 2வது வருஷத்திலே தானாக விளைவிக்கலாம் சாப்பிட்டு. அப்போ 1, 2, 3 வருஷம் நீங்க இங்கே தான் இருக்கீங்க, கனிகளை புசிப்பீர்கள் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நிலையில இருக்கிற நான் சொல்றதை செஞ்சேன். உனக்கு பிரச்சனை வந்து எங்க செஞ்சேன், என் ஆலயத்துக்கு வந்துட்டேன், எங்கிட்ட தான் ஒரு சொல்யூஷனை கேட்டேன். அதனால 31 வருங்க, மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினால் சியோம் எழுந்ததும் புறப்படுவார். சேனையுடைய கர்த்தருடைய வாயிராக்கியம் இதை செய்யும். அது செய்வார். ஆமா, கட்டளைகளை கீழ்ப்படியணும். எங்க அவர் எதிர்பார்க்கிறாரோ அங்க நம்ம போயிருக்கோம். சரி, இப்ப பகல் இரவு 2 காரியத்துல ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அடுத்து என்ன நம்ம பார்க்க போறோம். யாத்ராகமம் இது கொள்ள நோய் வந்துச்சு பாத்தீங்களா, அதை குறித்து உள்ள பேக்ரவுண்ட். 5வது அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டோடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்பு மோசையும் ஆரோனும் பார்வோன் இடத்துக்கு போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் எனக்கு பண்டிகையை கொண்டாடும்படி என் ஜனங்களை பண்டிகை ஆண்டவர் ஆராதிக்கிறது ஒரு பண்டிகைங்க. இந்த பண்டிகையில் என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் சொல்லுவாங்க. சார் எங்க ஊர்ல பொங்கல் சார், வயசாச்சு உனக்கு, இப்பதான் காய்ச்சல்லாம் முடிஞ்சிருக்கு, நீ என்ன நினைச்சு, எங்க ஊர் எங்க பண்டிகைக்கு நாங்க 2 நாள் முன்னாடியே எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவோம் சார், எங்க சொந்தக்காரங்களாம் வருவாங்க சார், அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் சார், அந்த பாட்டியமா சொல்ற ஹாப்பினஸ் பார்க்கும். ஆனா இந்த கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லிட்டு 3வது வசனம் பாருங்க, அப்பொழுது தேவனாய் கர்த்தர் எபிரேயர் தேவன்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பலியிட போகணும். போகலேனா இது ஒருத்தர் எது வருங்க, அவர் கொள்ளை நோயையும் பட்டயம் எங்கள் மேல் வர பண்ணுவார். அன்னைக்கே மோசேட்ட ஆண்டவர் விளக்கிட்டார், நீ என்னைய துதிக்கணும், ஆராதிக்கணும், என் நிழலுக்குள்ள நீ இருக்கணும், உன்னதமாருடைய மறைவனுக்கு இருக்கணும், இல்லைன்னா உனக்கு கொள்ளை நோயும் பட்டயம் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டல் கிளியராக சொல்லிட்டு 9வது அதிகாரம் 14வது வசனத்துல, விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல் ஒருவன் இல்லை என்று நீ அறியும்படி இந்த முறை சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரன் இருதயத்திலும் அனுப்பி நீ பூமியிலே இராமல் நாசமாய் போகும்படி என் கையை நீட்டி உன்னை உன் ஜனங்களை கொலை நாளை வாதிப்பேன். அழகா ஆண்டவர் தன்னுடைய வெப்பன், ஒருத்தர் ஒரு வெப்பன் வச்சிருப்பாங்க, ஒரு AK-47 ஒரு மிலிட்ரி மேன் வச்சிருப்பார், பார்த்தா எல்லாம் அலரேட்ஸ் ஓடி போயிடுறாங்க. போலீஸ் ஒரு கன் வச்சிருப்பார், இதெல்லாம் அவங்க வெப்பன். யூஸ் பண்றாங்களா யூஸ் பண்ணலையாங்கிறது கிடையாது, ஆனா ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். அது எதற்காக அவர் யூஸ் பண்ணுகிறார், இந்த வல்லமையை காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 வசனம் யாத்ராகமம் 9:16, என்னுடைய வல்லமையை உன்னிடத்துல காண்பிக்கும், என் நாம பூமியும் பிரஸ்தாபம் படிக்கு உன்னை நிலைநிறுத்தினேன். ஆண்டவர் சொல்ற வெரி கிளியர் பாயிண்ட் என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும், ஐ எம் த காட், GOD, காட்னா நான் தான். இன்னொரு கண்டிஷன் நம்ம பார்க்க போறோம். கண்டிஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிஷன் இல்லைன்னா பைபிளே கிடையாது. லேவியராகமம் 26வது அதிகாரம் 25வது வசனம், 26, 25 இந்த கொள்ளை நோயை எப்பெல்லாம் அனுப்பின வருஷம் நான் உங்களுக்கு சொல்லிட்டே வந்தேன், தியானிச்சு பார்க்கணும். என் உடன்படிக்கை மீறுவதற்கு பழி வாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களே சேர்ந்த பின்பு கொள்ளை நோயை உங்கள் நடுவில் அனுப்பி சத்துருக்களின் கையில் ஒப்புக்கப்படுது. இந்த கொள்ளை நோய்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காலத்துல ஒரு பயங்கரமான கொள்ளை நோய் வந்துச்சு. கொரோனா உங்களுக்கு தெரியுமா, திரும்ப அது வருதுன்ட்டு கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு தெரியும் கொள்ளை நோய் வருது.
எத்தனையோ பேர் காய்ச்சலில் பிறக்கிறாங்க, எத்தனையோ பேர்களுக்கு நோயை நாங்கள் பார்க்குறோம். அன்றைக்கி என் மகட்டி என்ன சொல்கிறா, அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா, எப்பா அவளுக்கு வந்துச்சுப்பா, இப்போ சுவாசத்தில் மூக்கில் எதுவுமே சென்சேஷன் இல்லை, அவளுக்கு எதுவுமே உணர முடியாமல் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்த கொள்ளை நோய் திரும்ப வருது. ஏன்னா அது சைலண்டாக இருக்குது. அன்னைக்கு லாக்டவுன் போட்டு அதை பெருசாக்குனாங்க, உடன்படியை மீறுவது. சரி, இது எவ்வளோ நாள் இதை அனுப்புவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக பார்க்க போகிறோம். இது எவ்வளோ நாளைக்கு வரும், எல்லாத்துக்கும் பீரியட் இருக்கு பார்த்தீங்களா. உபாகம் 28வது அதிகாரம் 21வது வசனம், 28, 21. நீ சுதந்திரிக்கும் தேசத்திலே கர்த்தர்வனை நிர்மூலமாக மட்டும் கொள்ளனை உன்னை பிடித்துக் கொள்ள பண்ணார். நிர்மூலங்கிறது டிஸ்ட்ரக்ஷன், கம்ப்ளீட் அழிஞ்சு போடுங்க, அதுவரை அது அழுப்புறோம். இன்னும் அந்த ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். இப்போ எங்களுக்கு ஒரு ஃபீவர் வருதுன்னா அது எது வருதுன்னு நாங்கள் தெரியும். ஒரு இன்ஃபெக்ஷன், ஒருத்தர் காலில் புண்ணு இருக்குது, காய்ச்சல் வரும் 103. இந்த கிருமி சத்தா தான் காய்ச்சல் நிற்கும். இங்கே நம்ம பார்க்க போகிறோம் 22 உபாகம் 28, 22 உங்களுக்கு முதல் வசனத்தை வாசிக்கிறேன், அப்போதான் நம்ம எங்கே இருக்கணும் உங்களுக்கு தெரியும். சங்கீதம் 91வது அதிகாரம் 6வது வசனம், இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்திய இடத்திலே பாலாகும் சங்காரத்தில். இப்போ கொள்ளை நோயை நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். இந்த கொள்ளை நோயில் 23வது வசனம் உபாகமும் 28, 23, 22, 22 கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிமந்தத்தினாலும் வறட்சியினாலும் கற்கையினாலும் விஷப்பணியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இது உன் பின் தொடரும், இது உன் பின் தொடரும். அதுக்கு ஆண்டவர் வச்சுக்கிறார், போ சாகிறத நீ போகாத. எத்தனை பேருக்கு பார்த்துக்கேன், ஒரு நோய் வரும், என்ன மருந்து கொடுத்தாலும் கேட்காது, டை அதோட பிடிச்சது. சரி, ஆண்டவர் இதுபோல ஒரு சம்பவத்தை தாவீதின் வாழ்க்கையில் செய்தார். ஆனால் அவர் இரக்கத்தில் அதை நிறுத்தினார். ரெண்டு சாமுவேல் 24வது அதிகாரம் ஆண்டவர் ஒரு ஆப்ஷன் கேட்கிறார். உனக்கு என்னப்பா ஆப்ஷன் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 13வது வசனம். பேக்கர் உங்களுக்கு தெரியும், திரும்ப சொல்றாங்க. தாவீதுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. தாவீதுக்கு என்ன ஆசைன்னா, என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் எண்ணி பார்க்கணும். 24:1 கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரேல் முகழ்ந்தது, இஸ்ரேலின் யூதா என்பது லக்கம் பார் என்று அவர் சொன்னதுக்கு விரோதமாக தாவீது ஏவப்பட்டான். தேவ கோபம் வந்துச்சு. அப்ப ஆப்ஷன் கொடுக்குறாரு. இப்போ எல்லாம் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், 3 ஆன்சர் இருக்கும், 3 கரெக்ட் மாதிரி தெரியும், ரைட்டை டிக் பண்ணணும். எங்க காலத்தில் கிடையாது. ஒரு எஸ்ஸை எழுதணும், கொஞ்சம் ஐடியா இருந்தாலும் அப்படியே எழுதி 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 நைஸாக தப்பிச்சிக்கலாம். ஆனால் ஆப்ஷன் பாருங்க, 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 13வது வசனத்தில் அந்தபடியே காத் தாவீதிடத்தில் வந்து காத்து தீர்க்க தெரிச்சுங்க, உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா, அல்லது 3 மாதம் உன் சத்துருக்கள் உன் பின்னால் தொட வேண்டுமா, இது முன்பாக ஓடி போக வேண்டுமா, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமா. இந்த கொள்ளை நோயும் சத்ருவும் பஞ்சமுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டாரு. நீ ஏதாவது ஒன்றை டிக் பண்ணணும், எதுவுமே வேண்டாம் சொல்ல முடியாது. இதோ என்னை அனுப்பினருக்கு நான் என்ன மருத்துவ ஆண்டவர் சொல்லியிருக்காரு. 3ல தாவீது கேளு, ஆண்டவர் நல்ல ஆண்டவருக்கு கேளு, அவன் சொல்றதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. தாவீது என்ன அழகான ஆன்சர் கொடுக்குறாங்க. 14 இப்பொழுதும் தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கண்ணிலே ஆகப்படுகிறேன், இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அப்படி இரக்கங்கள் மகா பெரும், மனுஷர் கையில விழ வேண்டாம். ஆண்டவர் வந்து அப்படின்னா என்னது, பஞ்சம் கிடையாது, பட்டயம் கிடையாது, வாதி. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்ற காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளனை வரப்பண்ணினார் 3 நாள். அதனாலே தான் முதல் பேர்சபா மற்றும் ஜனங்கள் 70,000 பேர் செத்து போனார். சம்திங் லைக் கொரோனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நமக்கு தெரியாது. கொள்ளை நோய் தான் அது. 16 தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அது மேல் நீட்டின பொழுது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, ஒரு தூதன் ஆர்டர் வச்சிருக்கிறார்,
பாதுகாக்கிறதுக்கு தூதன் வச்சிருக்கிறார். சங்காரம் சங்கார தூதனை வச்சிருக்கிறார். இப்பொழுது உன் கையை நிறுத்து. அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் எபூசினாக ஆரோனாவினுடைய போரிக்கிற களத்துக்கு நேரம் நின்றான். ஜனங்கள் உபாதிக்கிறதை தூதனை தாவீது கண்டபோது கண்ணால பார்க்கிறார். அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்து உங்களுடைய கையை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமாக இருப்பான். அவனுடைய கோபம் நின்றுச்சு. சரண்டர் அன்றரை நான் பாவியா இருக்கிறேன் மேல் இறக்கமாயிரும். இதையே பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு செக்ஷனை கொடுத்துருச்சு. ரெண்டாவது செக்ஷனை பார்க்குறோம். அது என்ன வாசிக்கிறேன், அப்புறம் அதை தியானிச்சு நம்ம முடிக்க இருக்கிறோம். 91வது அதிகாரம் 6வது வசனம். நம்ம கொள்ளை நோயை பார்த்தாச்சு. மத்தியானத்திலே பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது. சங்காரங்கிறதுக்கு டிஸ்ட்ரக்ஷன். ஒரு பில்டிங் கட்டிருக்காங்க கேரளா. அந்த பில்டிங் அந்த லேக் ஒரு தண்ணீர் இருக்கிறதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் அவங்க கட்டக்கூடாது. ஆனால் இப்படியே கட்டிட்டாங்க, வித்துட்டாங்க. கவர்மெண்ட்ல ஆர்டர், இதை நாங்கள் உடைக்க போகிறோம். நான் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. யா எங்களுடைய சேமிப்பு எல்லாமே நாங்கள் இதில் போட்டிருக்கோம், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, தயவுசெய்து இறக்கம் பாராட்டுங்க. இறக்கமும் கிடையாது, பாம் வச்சு அப்படியே பிளாஸ்ட் பண்ணி அவங்க பீஸ் பீஸ் ஆக்கிட்டாங்க. இது டிஸ்ட்ரக்ஷன். பாருங்க, இந்த டிஸ்ட்ரக்ஷனை என்னாகமம் எடுத்துக்கோங்க. என்னாகும் 16வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகும் 16:40. மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர்கள் சபையார் எல்லாருக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களை கொன்று போட்டு செஞ்சது தப்பு, இவங்க ஆண்டவர் சொல்படி கேட்கல, கொன்று போட்டு. சபையார் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடின ஆசாரிப்பு கூடத்தின் நேராக பார்த்தபோது மேகம் அதை மூடியிருந்து கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. மோசே ஆரோன் ஆசாரிப்பு வந்தார்கள். கர்த்தர் மோசையிட சொல்றாரு, இந்த சபையார்ட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவங்களை அதம்பாக்குங்க. ஒரு முகங்குப்புற விழுந்தார்கள். அந்த கோபம் வருது, சரண்டர், முகங்குப்புற விழுந்தாங்க. மோசே ஆரோனுக்கு நீ தூப்பக்கிறது. மோசே ஆரோன்ட்ட சொல்றான், நீ ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். அது தூபகத்து ஜபங்க. தூபகர்த்தத்தில் எடுத்து பலிபீடத்திற்கு அக்னியை போட்டு அதன் மேல் தூப வர்க்கத்தை இட்டு சீக்கிரமாக சபையத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய் கத்திரை சென்றது, கடுக்கோம்பு புரட்டது, வாதை தொடங்கிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மோசே ஆண்டோட கூட இருக்கிறார், ஃப்ரெண்டு, என் சிநேகிதன் இருக்கிறார். ஆண்டோட இருதயத்தை அறிந்துடுறார். அவருக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு தெரியும். சொல்றான், ஆண்டுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு இதான் டெக்னிக். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவிலே ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதி தொடங்கிற்று. அவன் தூபகர்த்தத்தை போட்டு ஜனங்களுக்காக பாவ நிறுத்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடுக்கும் நடுவே நின்றான். அப்ப ஒரு கூட்டம் செத்து போச்சு, இன்னொரு கூட்டம் உயிரோடு சென்ட்ரல் நிற்கிறார். ஏன்னா வாதி ஏன் மேல வரணும், நடுவில் நிற்கிறேன். ஆனா இந்த தூபகர்த்தம் ஜபம் உண்மை நோக்கி போய் நீங்க உங்க கோபம் குறைஞ்சிச்சானா இதோட நின்றும் அப்படின்ட்டு. கோராகின் காரியத்திலே செத்தவர்களை தவிர அந்த வாதியினாலே செத்தவங்க 14,700 பேர். வாதி நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசாரிப்பு கூடாரத்தில் மோசே திரும்பி வந்தார். கிறிஸ்டல் கிளியராக ஆண்டவர் சொல்றார், இதுதான் நடக்கும். புதிய ஏற்பாட்டில் இருந்து ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம அது பிரியமா இருக்கு. ஆண்டவர் அநேகத்தை பிரியமா இருக்கவில்லை. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது. அப்படி இருந்தும் தேவன் அதிகமான பேர்ல தேவன் பிரியமா இருந்தது. ஏன் பிரியமா இருக்கல அப்படின்னு அவங்க நிழல்ல வரலாம், சர்வர்களுடைய பாதுகாப்புக்குள்ள இல்லை. அவங்க விக்கடத்தை போயிட்டாங்க. விக்கடத்தை போனதுனால அவனுடைய கோபம் வந்து இவங்க சென்று வந்த பாதை தான் அழகான பாதை. 10வது அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க சகோதரே, நீங்கள் என்னவென்று என்றால், நாம் பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழ் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக
மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். எனக்கு மோசைக்குள்ளான ஞானஸ்தானம் என்ன சொல்லட்டும். செங்கல் இருக்குது, ஒரு பக்கம் தண்ணி நிற்குது, மேல மேகம் இருக்குது, மேக ஸ்தம்பம். இப்ப மோசே விசுவாசத்தில் நடந்து முன்னாடி போகணும். மோசே போகாம அங்க இருக்க நீங்களாம் போங்கடா, நீங்க போங்க, நீங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் வந்து நான் போக மாட்டேங்க. நான் மோசே விசுவாசத்தினுடைய தகப்பன். அந்த கோலை படிச்சுட்டு நடந்து போறாரு. ஏன்னா அந்த கோலை காட்டணும்னா 2 பிளந்துருச்சு. மோசே முன்னாடி போறாரு, எல்லாரும் பின்னாடி வராங்க. அதனால மோசேக்கு உள்ளான ஒரு ஞானஸ்தானம். இப்ப எத்தனை இஸ்ரேல் மக்கள் போனாங்கன்னா அத்தனை பேரும் போயிட்டாங்க. இல்ல ஒருத்தவங்க பின்னாடி கிடையாது. 3வது, எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஞான போஜனம் என்னங்க? ஞான போஜனம், அப்பம். வானத்திலிருந்து வந்த அப்பம். ஆண்டவராக ஏன் ஞான போஜனம் இல்லைன்னா ஆண்டவர் சொல்ற, நானே ஜீவ அப்பம். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். அந்த ஞான புசிச்சாங்க, அந்த சந்தேகமே கிடையாது. எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். ஞான பானங்கிறது என்னங்க? உங்களுக்கு தண்ணி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, மோசே அந்த கண்மலையிட்ட போய் பேசினார். இந்த கண்மலை யாரா? கிறிஸ்து. அதான் அந்த கண்மலை கிறிஸ்துவை. கிறிஸ்துங்கிற ஒரு கண்மலை கூடயே போறாரு, பேசினார். ஆனால் 2வது அடிக்க சொன்னாரு, அடிக்கக்கூடாது. அதனால்தான் தப்புன்ற. 6வது பாருங்க, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொருளாதார இச்சிக்காதபடிக்கு நமக்கு திஷ்டாங்கமா இருக்குது. எக்ஸாம்பிள், அவங்கெல்லாம் உன்னதமானுடைய நிழல் சர்வர்களுடைய பாதுகாப்புக்குள்ள வரல, பிரியமா இருக்கல. ஆண்டவர் அழிச்சிட்டார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இறக்கமும் கருவேமல பிதாவே உம்மை துதிக்கிறேன் ஐயா. சங்கீதத்தில் இந்த 2 காரியத்தை நாங்கள் பார்க்கணும். பகல் இரவு 2லுமே எனக்கு பாதுகாக்கிறீர் ஐயா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. இம்மட்டும் வழி நடத்தின எபனேஸ்வரை துதிக்கிறோம் ஐயா. இனிமே எங்களை விட கிருபையின் காத்துக்களை முடிவு பார்த்துக்கலாங்க. நாமத்தில் ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.